இது அல்லகடாலேருந்து யோனமிட்டா போகிற பாதை பாருங்கள். இது எப்படி விளைஞ்சி கிடக்குன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். சோளம் தான் போடுறாங்க. சோளம் போட்டாலுமே எப்படி விளைச்சல் இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அப்படி ஒரு அந்த பழமை மாறாமல் தான் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாடெல்லாம் இன்னும் மாட்டு வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ஏன் நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சாபங்கேபம் வாங்கிட்டாங்களா? நல்லா நம்ம மக்களும் இப்படித்தான் விவசாயம்லாம் பண்ணி செழிம்பார வச்சுட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி நம்ம மட்டும் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் 24 குடிக்க தான் செய்கிறானோ இல்லைய ஒருத்தனும் ஒரு நல்ல விவசாயத்தை காப்பாற்றணும், தொழிலை காப்பாற்றணும் ஒன்றும் கிடையாது. நம்மளோட லட்சுமி என் ஒய்ஃபோட பேர் வச்சுருக்கேன் என்னோடய வாகனத்துக்கு. நல்லா இருக்கான்னு பாருங்கள் மக்களே. இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுடுகாடாயிடும். பூரா டாஸ்மாக் கடையை மூடி உழைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை யாருமே. நான் உள்பட சொல்கிறேன். நான் எங்கே உழைக்கிறேன்? உங்களுக்கு இப்போ தான் 55 வயசில் தான் இப்போ இன்னத்தையோ ட்ராவல் பண்ணி எதையாவது பண்ணணும் அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். மக்களே, மனசை மாற்றி எல்லா குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்து நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்கிற மாதிரி பார்க்கணும். நேற்றெல்லாம் ஒரு 4 பையங்க, சின்ன பையங்க, பீகார்காரங்க மேலே வந்துட்டாங்க. பிரகலாதனோட அந்த பாடசாலைக்கு வந்துட்டாங்க. அது அசுரர்களோட குருஷேத்ரா, அதாவது குருகுலம் அசுரர்களோட அதுக்கு வந்திருக்காங்க. 4 பேருமே ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க. 4 பேரும் பார்த்துக்கோங்க, சின்ன பையங்க. அப்படி அவங்கள பீகார்காரங்களெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து அவன் தெய்வ சக்தி, தெய்வ பக்தி இதெல்லாம் வளர்ச்சி கொடுத்துட்றாங்க. நம்ம பிள்ளைங்க எங்கே வாயிலேன்னு டூலிப்பை ஒதுக்குறாங்க, போயில ஒதுக்குறாங்க. போயில பேன் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. நான் அகைன்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டு. நான் பயங்கர அகைன்ஸ்ட். இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் டாஸ்மாகை திறந்து வச்சு குடிக்க வச்சு டாஸ்மாக் சரக்கில் ஃபுல் போதை மாத்திரம் என்ன செஞ்சுருவாங்க நம்மளை. உண்மையை தானே சொல்கிறோம். அதனால் மக்களே, குழந்தைங்களுக்கு டெய்லி கோயிலுக்கு கூட்டு போக நான் அதுக்காக தான் நான் ஒவ்வொரு கோயிலாக போய் உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ எடுத்து போடுறேன். யாருக்காவது உங்களுக்கு அகோபிலமில் விசிட் பண்ணணும்னு சொன்னிங்கன்னா என்கிட்ட கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். எனக்கு வித்தவுட் சர்வீஸ் சார்ஜ் நான் உங்களுக்கு நிச்சயமாக பண்ணித்தரேன். அகோபிலம் கிட்டத்தட்ட ஒரு நவ நரசிம்மர் இருக்கிறாரு. அங்கேருந்து யோனமிட்டா பக்கம். அப்போ பெரிய நந்தி ஒன்று இருக்குது. நான் இப்போ யோனமிட்டா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு அனுப்பிச்சி விட்றேன். இதில் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறிட்டு போயிட்டுருக்காங்க ஆந்திர பிரதேசம். ஆனால் பழமை மாறாமல் இருக்காங்க. அதுதான் அவங்க நல்லா செழிப்பாக இருக்காங்க. அடியனுடைய பணிவான வணக்கம். விடைபெறுகிறேன். அடுத்து யோனமிட்டா போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன்.